பட்டினப்பாக்கத்தில் ஸ்லாப் விழுந்து இளைஞர் உயிரிழந்ததை அடுத்து மாற்று குடியிருப்பு வழங்க வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட குடியிருப்பில் ஸ்லாப் விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். இதனையடுத்து தங்களுக்கு மாற்று குடியிருப்பு வழங்க வலியுறுத்தி அங்குள்ள மக்கள் திடீரென பட்டினப்பாக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அடையாறு திருவிக மேம்பாலம் வரையும் மறுதிசையில் கலங்கரை விளக்கம் வரையும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நம்ம நகர்ப்புற மேம்பாட்டு அந்த வீட்டு வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டேமேஜாக இருக்குது. அந்த வீட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி தரோம், நாளைக்கு கூப்பிட்டு திங்கக்கிழமை கூப்பிட்டு அரசு அதிகாரிலாம் வந்து கணக்கெடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதே இடத்துல கட்டித்தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு அவங்க எம்எல்ஏ பேசுனதுனால அவங்க ஒத்து அந்த 3 கோரிக்கை ஏற்றதுனால நம்ம போராட்டத்தை கழிச்சிருக்கோம். தற்காலிகமாக நிறுத்திருக்கோம், இன்னும் முடியலை. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மயிலாப்பூர் எம்எல்ஏ தா வேலு உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். சேதமடைந்துள்ள குடியிருப்பை சீரமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. சீனிவாசபுரம்ன்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்புகள் அங்கே இருக்குது. அது நீண்ட காலமாக பழுதடைந்த சூழ்நிலையில் அதை இடிக்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கம் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்குது. இது ஒரு 15 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. இதில் என்னென்ன பிரச்சனை, உள்ளே போய் எக்ஸ்ட்ரா என்க்ரோச்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் கணக்கெடுத்தால் எவ்வளோ வீடு கட்ட முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு முறையும் அரசாங்க அதிகாரிகள் போகும்போது அங்கே சில பிரச்சனைகள் நடக்கிறதுனால தடுக்கப்பட்டே இருந்தது. உயிரிழந்த இளைஞர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் 1965 முதல் 1977 வரை 1356 குடியிருப்புகள் கட்டப்பட்டு பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்ததால் கட்டடம் சிதிலமடைந்த நிலையில் இருந்துள்ளது. கட்டடத்தை மறுகட்டுமானம் செய்ய முடிவு செய்யப்பட்டு குடியிருப்பு வாசிகள் காலி செய்ய கடந்த 2022ஆம் ஆண்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. குடியிருப்பு வாசிகளை காலி செய்ய மயிலாப்பூர் எம்எல்ஏ, எம்பி மற்றும் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் இந்த விபத்து நடந்துள்ளதாக அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.